தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் உடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில ரேஷன் கார்டு சம்பந்தமான நிறைய தகவல்கள் இருக்குது. அதை பத்தி நம்ம பாத்துப்போம். எல்லாருக்குமே ரேஷன் கார்டு இருக்குது. அதனால இதை பத்தியான தகவல் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும் போதுதான் இந்த ஆஃபர் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயமே பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு 6 மாசத்துக்கு மேல காத்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நடுவுல எலெக்ஷன் வந்துச்சு. நமக்கே தெரியும். எஸ்ஐஆர் வந்துச்சு. முதல்ல எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் வேற எந்த வேலையும் நடக்கல. எஸ்ஐஆருக்கு அப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேர் எல்லாம் வாங்கிட்டு ஃபார்ம் எல்லாம் வாங்கினாங்க. ஃபார்ம் வாங்குறதுல அவ்வளோ ஒரு குளறுபடி நடந்துச்சு. அங்க இருந்தவங்களுக்கு பிஎல்ஓக்கே எப்படி ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணணும்னு சொல்ல தெரியல. நிறைய கஷ்டப்பட்டுதான் என்ன பண்ணாங்க, எஸ்ஐஆருக்கு எல்லாரும் ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் டிராஃப்ட் லிஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆவணம் கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் புது ஆட்கள் எல்லாம் எடுத்தாங்க. இப்படி பல வேலையை பண்ணதுல இவங்கனால என்ன பண்ண முடியலன்னா ரேஷன் கார்டு சம்பந்தமான வேலைகளை பண்ண முடியல. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் வந்துச்சு பாருங்க. அப்ப இருந்து இந்த ரேஷன் கார்டு விஷயம்ல அப்ளை பண்ணவங்க நிறுத்தி வச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கே கொடுக்கல. அப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்காவது நம்ம பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு எல்லாம் முழுசா வாங்க முடியாம சிரமப்பட்டாங்க. இன்னைக்கு என்ன உத்தரவு வந்திருக்குன்னா, அப்படி யாரெல்லாம் அப்ளை பண்ணி காத்திருக்காங்களோ முதல்ல அவங்களுக்கு 10 நாளைக்குள்ள ரேஷன் கார்டை இஷ்யூ பண்ணுங்க அப்படிங்கக்கூடிய அறிவிப்பு வந்திருக்கு. அப்ப இத்தனை நாளா காத்துட்டு இருக்கவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்க போகுது. ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு அதோடைய அருமை தெரியாது. ஆனா இல்லாம இருக்கிறவங்களுக்கு அது பாத்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபா யூஸ் பண்ணிக்கலாம். ஜாபுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா வீட்டு பொருட்கள் எல்லாமே அதுல வாங்கிக்கலாம். இது இல்லாம நம்ம பாத்துருப்போம், இந்த பொங்கல் பரிசு எல்லாம் வாங்கணும் இல்ல, அவங்கள அப்ளை பண்ணி போட்டு என்ன பண்ணிருப்பாங்க, வாங்காம தான் இருந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்கு மேல மகளிர் உரிமை தொகைக்கே பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு தான் முக்கியம். இந்த தடவை பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. ஒண்ணு மகளிருக்கான உரிமை தொகை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலை இல்லா பட்டதாரிக்கான உரிமை தொகை, அதுக்கப்புறம் முதியோருக்கான தொகை, அப்புறம் கல்வி மாணவிகளுக்கான தொகை, இந்த மாதிரி நிறைய அறிவிச்சுட்டாங்க. எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு வாங்குவாங்க. ரேஷன் கார்டு வாங்காம உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுனாலதான் அவன் நிறைய பேத்தால அந்த மகளிர் உரிமை தொகை வாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் இருந்துட்டு. அப்ப முதல்ல நீங்க அதை கொடுத்துருங்க. கொடுத்தாதானே அவங்களெல்லாம் நம்ம ஸ்கீமுக்குள்ள எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இப்ப கொடுத்துருக்காங்க. மத்த எந்த ஸ்கீமுமே மகளிர் உரிமை தொகையோ இல்ல இந்த வேலை இல்லா பட்டதாரியோ எதுக்குமே இப்ப ப்ராசஸ் ஆரம்பிக்கல. எல்லாத்தையுமே நாங்க என்ன பண்றோம், மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ள ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணிருங்க, நம்ம ஆரம்பிக்கும் போது இவங்களும் சேர்ந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு ஒரு இன்பமான செய்தி தான். நல்ல வேலை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மத்த வேலையில ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்பம் தான். இப்ப பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய வேலையில இருக்கிறாங்க. அப்ளை பண்ணவங்களும் வாங்கிக்கலாம், அப்ளை பண்ணாதவங்களும் இப்ப அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப 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 முதல் முக்கியமான அறிவிப்பாக வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ணுவாங்கல்ல, தரமெல்லாம் செக் பண்றவங்கள சொல்லிருக்காங்க, ரேஷன் கடையில பொருள் தரமா குடுக்கறாங்களான்னு பாருங்க, கரெக்டா குடுக்கறாங்களான்னு பாருங்க அப்படின்னு இருக்காங்க. என்ன கரெக்டா குடுக்கறாங்களா பாக்க சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தராசுகள் நம்ம அளக்கும் போது வாங்கக்கூடியவங்களுடைய கண்ணுல படுற மாதிரி இருக்கணுமாமா. ஏன்னா தராசுல என்ன இருக்குன்னு தெரியாத மாதிரி அப்படியே ஒளிச்சு வச்சு போடுறாங்க. 1 லிட்டர் கேட்டா 3/4 லிட்டர் தான் ஊத்துறாங்க. 1 கிலோ வாங்கினா ஒரு 800 கிராம் தான் போடுறாங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்ட 100 கிராம் 200 கிராம் அடிச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நம்ம இப்போ ஒரு ரேஷன் கடையில ஒரு 1500 2000 பேர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. 2000 பேர்த்துட்டு 100 கிராம் சர்க்கரை எடுத்தாவே போதும். அது உங்களுக்கு எப்படி ஆயிரும், பல கிலோ கிராம் வந்துரும். அப்ப ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒட்டுமொத்தமா எடுத்தோம்னா நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதனால தராசுகள்லாம் கரெக்டா இருக்கணும், அதுல நீங்க ஊழல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அதை செக் பண்றதுக்கு அமைச்சிருக்காங்க. எல்லாரும் கரெக்டா குடுக்குறாங்களா, கிளீனா வச்சிருக்காங்களா, ஏமாத்தி விக்கிறாங்களா, அதுக்கப்புறம் அதனுடைய தரம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. தரம் அப்படிங்கிறது ஒரு கடையுடைய சம்பந்தமான விஷயம் கிடையாது. கவர்மெண்ட் குடுக்கறதுதான் அவங்க குடுக்கறாங்க. அதனால கவர்மெண்ட் தான் தரத்தை உயர்த்தணும். தரத்தை உயர்த்த போறோம் அப்படிங்கக்கூடிய தகவலும் சொல்லியிருக்காங்க. பொதுவா இப்ப எது தரமா வருதுன்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை ஓகே தான், கொஞ்சம் மண்ணா இருந்தாலும் சர்க்கரையெல்லாம் அப்படிதான் வாங்கிக்கிறாங்க. இந்த பருப்பு கோதுமை இதெல்லாம் கூட ஓகே. அரிசிதான் ஒவ்வொரு சமயத்துல ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கு. அத கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நார்த் இந்தியன்ஸ்ல அதை வாங்கிதான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த கோதுமையை வாங்கிதான் ரொட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர். இன்னும் கொஞ்சம் தரம் அதிகப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள்லாம் முன்னாடி கிடைச்சிட்டு இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் கிடைக்கிறதே கிடையாது. லிஸ்ட்ல இருந்துச்சு, இதெல்லாம் கொடுக்க போறோம் அதெல்லாம் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு கொரோனா காலத்துல நிறைய கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் எங்களால முடியலன்னு விட்டுட்டாங்க. அதனால அந்த மாதிரி ஏதாவது கொடுக்க முடியாத பொருள் இருந்தா அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்னு இருக்காங்க. பரவாயில்ல. இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நல்ல அறிவிப்பு தான். ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி செக் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா ஆட்சியில தாயுமானவர் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்ன அந்த தாயுமானவர் ஸ்கீம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வயசானவங்க
அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கு, 60 வயசுன்னு நினைக்கிறேன், 60 வயசுக்கு மேல இருக்கவங்கனால வந்து ரேஷனுக்கு வர முடியாது. அதே மாதிரி முதியோர்கள் தான் அவங்க எப்படி வந்து ரேஷன்ல பொருள் வாங்குவாங்க, கர்ப்பிணி பெண்கள் எப்படி வாங்குவாங்க, ஊனமற்றவர்கள் எப்படி வாங்குவாங்க, அவங்க எல்லாம் வாங்க முடிய மாட்டேங்குது. அப்படியே அவங்க வந்து லைன்ல எல்லாம் நின்று வாங்கினாலும் ஒரு தடவை கிடைக்கிற மாதிரி வந்து எல்லா பொருளும் ஒரே தடவையில கிடைக்க மாட்டேங்குது. ஒன்னும் இன்னைக்கு வாங்கணும், இன்னொன்னு அன்னைக்கு, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் வருன்றாங்க ஆயில், 2 நாள் கழிச்சு தான் வந்துருன்றாங்க பருப்பு, இப்படியே மாறி மாறி போறனால அவங்களுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு தாயுமானவர் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த தாயுமானவர் ஸ்கீம்ல என்ன பண்ணாங்கன்னா வீடு தேடி வந்து கொடுத்தாங்க. ரேஷன் பொருளை கொடுத்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கொடுத்தாங்க. எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு பக்கத்தால வரும்போதுதான் தெரிஞ்சு, ஓ இப்படி எல்லாம் வந்து கொடுக்குறாங்கன்ட்டு. நாங்க போய் வாங்க போனதுக்கு சொல்லிட்டாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலதான், இது உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வாங்கினாங்க, வயசான பாட்டி எல்லாம் வாங்கினாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளையுமே கொடுத்தாங்க. ஃப்ரீயா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நார்மலா உங்களுக்கு ரேஷனுக்கு போனா என்ன பண்ணுவீங்க, ரேஷன் கடை காட்டுவீங்க, அப்புறம் கை ரேகை வைப்பீங்க, அதுக்கப்புறம் காசை கொடுத்து வாங்குவீங்க என்ட்ரி போட்டு. அதே வேலையை வந்து வீட்டு வாசல்ல பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், ஊனமற்றவர்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து இந்த தடவை கண்டினியூ பண்றோம் அதே பேர்ல அப்படின்னு இருக்காங்க. என்ன அதே பேர்லயே கண்டினியூ பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து இந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு வச்சுட்டாங்க. இப்படி வந்து கட்சி தலைவர்களுடைய பேரோட வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, மாத்திடுவாங்க. இந்த தடவை மாண்புமிகு மகளிர் திட்டம்னு மாத்துறாங்க. ஆனா இந்த தாயுமானவர் ஸ்கீம் வந்து பொதுவான பேர்ல தானே இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வந்து கண்டினியூ பண்றாங்க. அதனால வந்து தாயுமானவர் ஸ்கீம் இன்னும் இருக்கு. எல்லாருக்குமே வயசானவங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, ஊனமற்றவர்களுக்கு நம்ம வாங்கிக்க முடியும். இல்ல நாங்க தான் போய் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொன்னா சொல்லி வச்சிடலாம். ரேஷன் கடையில எப்படி இருக்குதுன்னு சொல்லி வச்சிட்டீங்கன்னா அவங்களே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கீமை இப்பயும் இருக்குது. இந்த மாசமும் எல்லாரும் வாங்கியிருக்காங்க. பரவாயில்ல, ஆட்சி மாறியும் கூட அந்த விஷயத்த மாத்தலேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய அப்டேட்டாக வயதானவர்களுக்காக பார்க்கப்படுது. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் ஒரே டிபார்ட்மெண்ட் கீழே கொண்டு வராங்க. என்ன ஒரே டிபார்ட்மெண்ட் கீழே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபுட்டு, அந்த பொருள்லாம் வாங்குறாங்களே அதை ஒருத்தவங்க வந்து டீல் பண்ணுவாங்க. இது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் புகார்லாம் ஒருத்தவங்க டீல் பண்ணுவாங்க. இது கொண்டு வரக்கூடிய ட்ரக் ஒருத்தவங்க டீல் பண்ணுவாங்க. இப்படி தனித்தனியா இருக்கிறதுனால ரேஷன் கடை சம்பந்தமான ஏதாவது ஒரு புகார் வந்தா அதை டீல் பண்ண முடியாம இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு 4 குரூப் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா யாரையாவது சொன்னோம்னா உடனே இவங்க அவங்க மேல, அவங்க மேலன்னு சொல்லிட்டு பழிய போட்டிருந்தாங்க. இப்ப எல்லாத்தையும் ஒரே டிபார்ட்மெண்ட் கீழே கொண்டு வராங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா யார் மேலேயும் பழி போட முடியாது. ஒரு விஷயம் வருதுன்னா அவங்க என்ன பண்ணும், கரெக்டா செஞ்சுதான் ஆகணும். இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வேலையை இன்னும் வந்து கரெக்டா செய்ய வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா வந்து அவங்க தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே கொண்டு வந்து அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கண்காணிச்சு செஞ்சு ஆக்ஷன் எடுத்து கரெக்டா சப்ளை பண்ணி அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களே கொண்டு வர போறதாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கைன்னு தான் பார்க்கப்படுது. இதெல்லாம் தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ரேஷன் கார்டு சம்பந்தமான அப்டேட்டுகள். இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரும்போது நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. முக்கியமா பெண்கள் வந்து இந்த கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ரேஷன் கார்டுலயே பேர் வச்சிருப்பீங்க. அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. கூட்டு குடும்பத்திலேயே இருந்தாலுமே வந்து கணவன் மனைவி குழந்தைகளுக்கு தனியா ரேஷன் கார்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வருஷம் பொங்கல் காசு கிடைக்குது, அரிசி கிடைக்குது, சக்கரை கிடைக்குது. நாளைக்கு ஒரு மகளிர் திட்டம்னா உங்க பேரை குடும்ப தலைவின்னு கொடுக்கலாம். இல்லாட்டினா ஒரு கார்டுல உங்களுடைய மாமியார் பேர் மட்டும் இருந்தா அவங்கதான் குடும்ப தலைவி கொடுக்க முடியும். ஒருத்தவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா ரேஷன் போட்டு வச்சுக்கோங்க.